அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மறுக்கும் அதிகாரிகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளானைப்பட்டி ஊராட்சி சேர்ந்த மாசக்தி நகரில் குடியிருக்கும் பொதுமக்கள் கடந்த பல வருடங்களாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகிறோம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனுநீதி நாளில் மனு கொடுக்க வந்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, என் பேர் உஷாராணி, நான் கிருஷ்ணமால் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்க அங்க இடம் வாங்கி வீடு கட்டிங்க ஒரு 3 வருஷம் குடியிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாரி கூட வரமாட்டாங்க உள்ள, ஏன்னா அவ்வளோ களிமண்ணா இருக்கும். நாங்க வண்டி எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா கூட எங்களால தள்ளிக்கிட்டு கூட போக முடியாது. ஒரு 3-4 பேர் தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பஞ்சாயத்தில் வந்து ரோடு போடுங்க, தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அந்த போர் தண்ணியை தான் நாங்கள் வந்து ஆர்ஓ போட்டு குடிக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆனால் போய் எங்களால் தண்ணி வந்து அங்கேருந்து கொண்டுட்டு வர முடியாததுனால அதையே ஆர்ஓ போட்டு தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் நாங்கள் பஞ்சாயத்தில் போய் என்ன பண்ணுறோம், தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு பண்ணி தர்றது இல்லைங்க. அப்புறம் பஸ் நாங்க போன டைம்ல பஸ் இருந்துச்சுங்க. இப்ப அந்த பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை வந்தா கூட எல்லாருமே வண்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒரு 2 தடவை 3 தடவை பஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு போகலாம். அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா எங்க ஏரியாவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. மேலும் அவர்கள் கூறும்போது, தங்களுக்கான அடிப்படை வசதிக்காக பலமுறை போராட்டம் நடத்தினோம் என்றும், ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்திலும் இது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறினார்கள் என்றும் கூறினார். வணக்கங்க, என்னோட பேர் கற்பகம். நாங்க மகாசக்தி நகர்ல குடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும் சார். முன்னாடி இவங்க சொன்ன அதே ஃபெசிலிட்டிஸ் தான் நாங்களும் பஞ்சாயத்துல போய் நிறைய முறை சொல்லியிருக்கோம். பட் எந்த ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாதிரி தெரியல. கேட்டா உங்க லேண்ட் வந்து ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வாங்கும் போது எங்களுக்கு கொடுத்தவங்க எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் வீடு கட்டியிருக்கோம். லோன்ல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கு. அப்புறம் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ரோடு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு சார். 200 நடுத்தர குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள், வயதானவர்களுடன் மா சக்தி நகர் பகுதியில் வசித்து வரும் இவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க மறுக்கும் அரசு அதிகாரிகள் இப்பகுதி மக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதே தற்போதைய கேள்வி. நாங்க மாசக்தி நகர் வலானப்பட்டி பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கோம். எங்க நகர் பேர் மாசக்தி நகர். எங்க அடிப்படை வசதிகளை வேணுங்கிறதுக்கு வேண்டி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ரோடு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, டிரைனேஜ் சாக்கடை வசதி எதுவும் இல்லை. அதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கோ தாலுகா ஆஃபீஸுக்கெல்லாம் நாங்கள் போய் பல தடவை போய் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கல. அதனால கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா இந்த பிரச்சனைலாம் தீருங்கிறதுக்காக நாங்கள் வந்து நகரில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க வந்து 147 வீட்டு மனை இருக்கு. இதுல வீடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வீடுக்கு மேலே கட்டியிருக்காங்க. அங்க ரோடு வசதி இல்லை, எதுவும் இல்லாதனால எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. மழை காலத்துல வந்து ரொம்ப களிமண்ணா இருக்கிறதுனால நகருக்குள்ளாரே போக முடியறது இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. ரோடு வசதி சுத்தமாவே இல்லை. மண் ரோடு கூட அந்த அளவுக்கு சரியில்லை, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா போர் போட்டாலும் 800 அடி போர் போட வேண்டியதா இருக்கு. தண்ணி வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் தான் தண்ணி ஓடுது. அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. ரொம்ப உப்பாம இருக்கு. அது யூஸ் பண்ணவும் முடியறது இல்லை. நாங்க தண்ணி வசதி இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம். தண்ணிக்காக ரொம்ப பக்கத்துல இருக்கிற எல்லா பஞ்சாயத்திலையும் போய் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு வர அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் தீர்த்து கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 SFல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது வந்து இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த கேஸ் வந்து கோர்ட்ல வந்து இருக்கு. அது வந்து அதுக்கு மேல எந்த தடை உத்தரவோ இல்ல எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டரோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கோர்ட்ல இருந்து எந்த டைரக்ஷனும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனா கவர்மெண்ட்ல வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து அந்த கேஸை காரணம் காட்டி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பட்டா மாறுதல் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பில்டிங் கட்டியிருந்தா, அதாவது பட்டா மாறுதல் பண்ணி பில்டிங் அப்ரூவல் வாங்கி பில்டிங் கட்டின வீட்டுக்கு இப்ப வரி போட மாட்டேங்கிறாங்க. அந்த வரி போட முடியாதனால இபி லைனும் கமர்ஷியலுக்கு இபி லைனை வந்து நார்மலுக்கு மாற்ற முடியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. பட்டா மாறுதல் பண்ண முடியாம ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கிறாங்க. கட்டினவங்க அதுக்கு வரி போட முடியாம வந்து கஷ்டப்படுறாங்க. வரி இல்லாதனால வந்து மின்சாரத்தை வந்து இபில கொண்டே கொடுத்து நார்மல் லைனுக்கு மாற்ற முடியாம சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. பட் இந்த கேஸ் வந்து ஒன்றும் பெரிய கேஸ்ல ஒரு சாதாரண கேஸ் தான் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. அது நாங்க வந்து எல்லாருமே சேர்ந்தாதான் அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கோர்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கேஸ் மேல எந்த உத்தரவும் தடை உத்தரவும் எதுவுமே இல்லை. ஆனா இதை காரணம் காட்டி இதெல்லாம் நிறுத்துறாங்க. இந்த ஏரியாவுக்குள்ள எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க.
இதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனாலதான் கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் நாங்க.